வணக்கம். வாங்க இன்னைக்கு நாம ஒரு ஆழமான விஷயத்தை பத்தி பார்க்கலாம். தனிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய 2 சக்தி வாய்ந்த கருவிகளை பத்தி சுவாமி சிவானந்தர் என்ன சொல்றாருன்னு தெரிஞ்சுக்கலாம். நாம இன்னைக்கு பார்க்க போறது சுவாமி சிவானந்தர் எழுதிய சத்சங்கம் மற்றும் ஸ்வாத்தியாயம் என்கிற புத்தகத்திலிருந்து தான். இதுல 2 முக்கியமான ஆன்மீக கருவிகளை பத்தி விளக்கியிருக்காரு. ஒன்னு புனிதமான சகவாசம், இன்னொன்னு பக்திமிக்க படிப்பு. இந்த புத்தகத்தோட ஆரம்பமே ஒரு அருமையான உருவகத்தோட தான் தொடங்குது. யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கை ஒரு பெரிய கொந்தளிப்பான கடல் மாதிரி. அதை கடந்து போக நமக்கு ஒரு பாதுகாப்பான படகு வேணும் இல்லையா? அந்த படகு தான் சத்சங்கம்னு சொல்றார். சரி, நாம இந்த விஷயத்த 6 பகுதியா பிரிச்சு பார்க்க போறோம். முதல்ல வாழ்க்கைங்கிற அந்த பெருங்கடல் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கான தீர்வுகளையும் ஒவ்வொன்னா ஆராயலாம். அப்போ இந்த புத்தகம் சொல்ற அந்த பெருங்கடல் அப்படின்னா என்ன? அது எதை குறிக்குது? அதுக்கு பேரு தான் சம்சாரம். அதாவது பிறப்பு இறப்பு உலக போராட்டம்னு ஒரு முடிவே இல்லாத சுழற்சி. நாம எல்லாருமே அனுபவிக்கிற அந்த தொடர்ச்சியான போராட்டம் தான் அது. ஒரு வறண்ட பாலைவனத்துல அலைஞ்சு திரியிற மாதிரின்னு கூட சொல்லலாம். இந்த சம்சாரங்கிறது வெறும் வார்த்தை இல்ல, அதுல என்னென்ன வலிகளும் துன்பங்களும் இருக்குன்னு இந்த புத்தகம் ஒரு பட்டியலே போடுது. பிறப்பு, இறப்பு, நோய், சொத்து இழப்பு, அவமானம், தோல்வின்னு வாழ்க்கையில நாம சந்திக்கிற எல்லா ஏமாற்றங்களுமே இதுல அடங்கும். சரி, இவ்ளோ பெரிய பிரச்சனை இருக்கு. இதிலிருந்து தப்பிக்க ஒரு சக்தி வாய்ந்த தீர்வு வேணும் இல்லையா? நம்ம முழுகாம காப்பாத்துற ஒரு வழி, அது என்னன்னு பார்க்கலாம். அந்த தீர்வு பேரு தான் சத்சங்கம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஞானிகளோட, நல்லவங்களோட, புனிதர்களோட சேர்ந்து இருக்கிறது. அவங்க கூட நேரம் செலவிடுறது. இதுதான் நம்மள பாதுகாக்கிற அந்த படகு. இதோட சக்தி எவ்வளவு பெருசு தெரியுமா? ஒரு சின்ன தீக்குச்சி ஒரு மலை மாதிரி இருக்கிற பஞ்சு மூட்டைய முழுசா எரிச்சிடும் இல்லையா? அதே மாதிரி ஒரே ஒரு கணநேர சத்சங்கம் கூட நம்மளோட பழைய கெட்ட பழக்கங்களையும் எதிர்மறை எண்ணங்களையும் சுட்டு எரிச்சிடுமா. இந்த விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமானது. நல்லவங்க கூட பழகுறதுனால ஆன்மீக தரிசனம் எப்படி படிப்படியா கிடைக்குதுன்னு இதுல அழகா விளக்கியிருக்கிறாங்க. இது ஒரு பயணம் மாதிரி. முதல்ல நல்லவங்க சகவாசம், அப்புறம் ஆன்ம ஞானம், அப்புறம் பற்றின்மை, பக்தி, கடைசியா இறை தரிசனம். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. நாம தேட வேண்டிய அந்த ஞானிகள், அந்த நல்லவங்க யார்? அவங்கள எப்படி அடையாளம் கண்டுகிறது? இங்கதான் நாம பல சமயம் தப்பு பண்றோம். வெளி தோற்றத்தை வச்சு, அதாவது அவங்க போடுற உடை, அவங்க செய்யற அற்புதங்கள், இல்லைன்னா காட்டுல வாழ்றத வச்சு ஒருத்தரை எடை போட்டுடுறோம். ஆனா இந்த புத்தகம் சொல்லுது, உண்மையான ஞானிகளோட குணம் உள்ளுக்குள்ளதான் இருக்கும்னு. கடைசியா என்ன சொல்றாங்கன்னா, வெளி தோற்றத்தை வச்சு ஏமாந்துடாதீங்க. ஒருத்தர்கிட்ட கருணையும் பணியும் இருக்கான்னு பாருங்க. மத்தவங்களோட கஷ்டத்தை பார்த்து அவங்க மனசு உருகுச்சுன்னா அவர்தான் உண்மையான சாது, உண்மையான ஞானி. சரி, ஒருவேளை நம்மால அப்படி ஒரு வாழும் வழிகாட்டியை கண்டுபிடிக்க முடியலன்னா என்ன பண்றது? அதுக்கும் ஒரு அருமையான மாற்று வழியை இந்த புத்தகம் சொல்லுது. அதுக்கு பேருதான் ஸ்வாத்தியாயம். அதாவது புனிதமான நூல்களை நாமளே அர்ப்பணிப்போட படிக்கிறது. பெரிய மகான்கள் எழுதின புத்தகங்களை படிக்கும்போது நாம அவங்க கூடவே மறைமுகமா ஒரு சத்சங்கத்துல இருக்கிற மாதிரிதான். இந்த பழக்கத்தால நம்ம மனசு தூய்மையாகும், சந்தேகங்கள் எல்லாம் தீரும், மன அலைச்சல் குறையும். முக்கியமா ஆன்மீக பாதையில கவனமா இருக்க இது ரொம்பவே உதவும். நல்ல சகவாசம் நம்மளை எப்படி உயர்த்துமோ அதே மாதிரி அதோட எதிர்மாறான தீய சகவாசம் நம்மள அதல பாதாளத்துல தள்ளிடும். இது ஒரு பெரிய ஆபத்துன்னு இந்த புத்தகம் எச்சரிக்குது. அதுக்கு பேரு குசங்கம். இது வெறும் கெட்ட மனிதர்களோட பழகுறது மட்டும் இல்ல, நம்ம மனசுல தப்பான எண்ணங்களை உண்டாக்குற எந்த ஒரு விஷயமும், அது புத்தகமா இருக்கலாம், படமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அது குசங்கம்தான். இதுக்கு ஒரு அருமையான கதை இருக்கு. ஹரிதாஸுங்கிற ஒரு துறவி தன்னோட பக்தியில முழுசா மூழ்கி இருந்தாரு. அவரை கெடுக்கிறதுக்காக அனுப்பப்பட்ட ஒரு பெண்ணை கூட அவரோட அந்த பக்தி சக்தி மாத்தி அவளையே ஒரு புனித பக்தியா மாத்திடுச்சு. பாருங்க, நல்ல சகவாசத்தோட சக்தி எவ்வளோ வலுதுன்னு. சரி, இந்த வாழ்க்கைங்கிற பெருங்கடல்ல பயணம் செஞ்சு எல்லா ஆபத்துக்களையும் தாண்டி கடைசியா இந்த பயணம் நம்மளை எங்க கொண்டு போய் சேர்க்கும்? நம்மளோட இலக்கு இந்த சம்சார கடலை தாண்டி அந்த பக்கம் இருக்கிற அழியாத வாழ்வோட மறுக்கரைய அடையறது தான். அது என்னன்னா, ஒரு நிரந்தரமான அமைதி, எல்லையற்ற ஆனந்தம், அப்புறம் ஆத்மாவை உணர்ற ஒரு உன்னதமான நிலை. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, நம்ம மனசுல இருக்கிற விருப்பு வெறுப்பு, அகங்காரம், ஆசை, கோபம் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மொத்தமா அழிஞ்சு போன ஒரு நிலை. அந்த நிலையை அடைஞ்சவங்க தான் உண்மையான விடுதலையை அடைஞ்சவங்க. அவங்கள தான் ஜீவன் முக்தர்னு சொல்றாங்க. ஆக கடைசியா இந்த புத்தகம் நம்மகிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது. நம்ம கூட இருக்கிறவங்க, நாம படிக்கிற புத்தகங்கள், நாம பார்க்குற விஷயங்கள், இது எல்லாம் தான் நம்ம விதியை தீர்மானிக்குது. அப்போ
உங்க வாழ்க்கைங்கிற படகுல நீங்க யாரோட பயணிக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க.